இன்றைக்கி திங்கக்கிழமை எங்கள் பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்து கேட்டார், இன்றைக்கி பிரதோஷம், பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு. அப்படி நாங்கள் வந்த கோவில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த மலை மேலே இருக்கிற சிவன் கோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுங்களா? மதுக்கரையில் இருக்கிற தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு, சிவன் கோயில். ரொம்ப நாள் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம், வர முடியல. இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடைச்சிருக்கு, வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷம், ஸோ அதனால் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகலான்னு காலையிலே கிளம்பி வந்துட்டோம். வாங்க போகலாம். பிரதோஷத்துக்கு எப்போவுமே நாங்கள் சிவன் கோயிலுக்கு போவோம் அப்பப்போ. பட் இடையில எங்கள் பாப்பா விசேஷம் வச்சதுனால எங்களால் ப்ராப்பராக போக முடியல. இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிது. 130 ரூபாமா? கோவில் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு விநாயகரும் ரைட் சைடு முருகரும் வச்சுருந்தாங்க. 2 சாமியும் கும்பிட்டு நாங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 படி தான் ஏறி இருக்கோம். அதுக்குள்ளே வாங்குறாங்க. இன்னும் மலையேறணும். 100 படி ஏறி வந்ததும் ரைட் சைடு ஒரு சித்தர் சிலை வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கேயும் சாமி கும்பிட்டு ஆப்போசிட்டில் சிவனுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம கையில் தண்ணியால் நம்ம அபிஷேகம் பண்ணுறோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. தண்ணியை பிடிச்சி சாமிக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அபிஷேகம் பண்ணி முடித்ததும் அங்கேயே சந்தனம் வச்சுருக்காங்க. நம்ம சாமிக்கு சந்தனமும் பூசி விடலாம். ஸோ அதையும் எங்கள் வீட்டுக்கார் பண்ணார். அவருக்கு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த விஷயத்த பண்ணதும். என்னதான் ட்ரெட்மில்லில் ஓடி எக்ஸசைஸ் பண்ணாலும் படியே ஏறும்போது பயங்கரமாக கார்டியோ ஒர்க் ஆகுது. ட்ரெயினா இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் போகுது தெரியுதா? டோட்டல் மதுக்கரையே தெரியுது. வாங்க போவோம். அப்பா பயங்கரமாக மூச்சு போகுது. இன்னும் போகணும். பாதி மலை கூட ஏறல. பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஆனால் படிக்கட்டுலாம் பாறையிலே செதுக்கியிருக்காங்க. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பாறை சுடலை. அதனால் வெறுங்காலில் ஏறக்கு ஈஸியாக இருக்குது. அங்கே மேலே தெரியுதுல்ல, அதான் கோயில். இனி 1 2 3 4 5 மண்டபத்தை தாண்டலாம். தாண்டிடுவோமா? தாண்டிடலாம். போவோம். பைபாஸ் தெரியுதா? அதான் பாப்பா ஸ்கூலுக்கு போகிற வழி. டெய்லி பாப்பா ஸ்கூலுக்கு விட்டு வரும்போது அங்கேருந்து பாப்பா நம்பிங்க இந்த மலையை எப்படா இந்த கோயிலுக்கு வருவேன். இத்தனை நாளாக கிடைக்கல. இன்னைக்கு கிடச்சிருக்கு. இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தான் வர சொல்லியிருக்காரு. பாருங்க, பாறையிலேயே செதுக்கியிருக்காங்க படிக்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், ட்ரெயின் போயிட்டுருக்கு. மேலே மலை மேலே நின்று எடுத்துகிட்ருக்கோம். சரக்கு வண்டி பெட்டி இருக்கு. அதுக்குள்ளே எண்ணிட்டியா? கொஞ்ச நேரம் நின்று ஏறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முடியல. எப்பா அடித்தா நிப்பான் பெயிண்டெல்லாம் உருகி வருது. அழகாக அடிக்கணும் பெயிண்ட்டு. இப்போ என்னப்பா, நான் மேக்கப்பே போடுறதில்ல, சன்ஸ்க்ரீன் தான், அதுவே உருகி வருதுங்க. இப்போ எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது பாருங்கள் மலை மேலே. வெயில் நார்மலாக தடிக்குது. நம்ம ஏறி வர்றதுனால அந்த உடம்பு சூடுக்கு வேர்க்குது ஜாஸ்தியாக, மூச்சு வாங்கலை. ஆனால் நார்மல் டேஸ்லலாம் இங்கே கோயம்புத்தூர் மோடமாக தான் இருக்கும். இன்றைக்கி நிலமும் வெயில் இப்படி அடிக்குது. நேற்றுக்கு நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. நேற்று கிளைமேட் நல்லா இருந்துச்சு. தங்குவோம், மலையேறுவோம். இன்னும் 2 மண்டபம் தான் இருக்குது. கடைசி படிக்கட்டில் தான் போய் நிற்கணும். அவருக்கு சளி வேறு பிடிச்சிருக்கு, உடம்பு சரியில்லை. அதனால் சிவனை பார்க்கணுன்னு குஷியாக புத்துணர்ச்சியாக கிளம்பி வந்துட்டு ஓடிட்டுருக்காரு. அம்மா ஏறி வந்துட்டு மூச்சு வாங்குறத பாருங்க. இந்த தொப்பையை வச்சுட்டு என் தங்கம் ஏறிடுச்சு. வெள்ளிங்கிரி மலையே ஏறுவோம் டைம். ஆமாம், வெள்ளிங்கிரி மலை ஏறும்போது பொறுமையாக நிற்கவே மாட்டேன். நிற்காம ஏறிட்டே இருக்கும். என்னென்ன கால் வலி டயர்டாயிடும். அது எப்படி படிக்கட்டு இப்படி தான் இருக்குமா? படிக்கட்டுலாம் கிடையாதுங்க. முதல் மலை மட்டும் தான் படிக்கட்டு.
மற்றதெல்லாம் பாறை தான். ஆமாம், பார்த்து தான் போகணும். முதல் மலையிலே தெரிஞ்சிரு நீ ஏறுவியா ஏற மாட்டியான்னு. முதல் மலையில் முடியலன்னா கீழே இறங்கிடணும். அதுக்கு மீறி ஏறினா நீ தான் அனுபவிப்ப. எல்லாமே கஷ்டப்பட்டு மேலே வந்தது. அபிஷேகம் பார்க்கலாம், எல்லாம் உட்காந்துருக்கும். அபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இப்போது அலங்காரம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் சாமி கும்பிட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சந்தன அபிஷேகம், பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு எங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய தரிசனம் கிடச்சது ரொம்ப பெரிய விஷயம். மனசுக்கு திருப்தியாக உட்காந்து சாமியை பார்த்தோம். இல்லை எப்போ சாமி அலங்காரம்லாம் முடிச்சு சாமி கும்பிட்டோம் நல்லபடியாக. பிரசாதம் பொங்கலும் என்னப்பா சக்கரை பொங்கலும் அபிஷேகம். சக்கரை பொங்கலும் பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் தான் அபிஷேகம். தான் மேலே அனாவசியமாக யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. சாமி கும்பிட்டு கீழே இறங்க சொல்கிறாங்க. மருதமலை வந்து உனக்கு எப்பவுமே வந்து ஆள் நடமாட்டம் இருக்கு. மேலே மக்கள் குடியிருக்காங்க. வந்து மிலிட்ரிக்காரங்க ட்ரக்கிங் போகிற ஏரியா அது. இதெல்லாம் அதெல்லாம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி. ஆமாம், வர வழியில் மிலிட்ரி கேம்ப் இருந்துச்சுல. தேங்காய் பத்தை போதும். கோயில் அர்ச்சனையில் உடைச்ச தேங்காய் உடைச்சி சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கோம். சாமி கும்பிட்டோம், கீழே போயிட்டுருக்கோம். சக்கரை பொங்கலும் பஞ்சாமிரதமும் செம்ம காம்பினேஷன், நல்லா இருந்துச்சு. வெறும் பொங்கல் சாப்பிட்றத விட பஞ்சாமிரதத்தோடு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த பூசாரி எல்லாருக்காகவும் சாமிக்கிட்ட வேண்டினது நல்லா இருந்துச்சு. அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி, படிப்புக்காக, தொழிலுக்காக, ஆமாம், இந்த பில்லி சூனியம் ஏவலுக்காக, அப்புறம் நிறையா விஷயத்துக்காகலாம் அவர் வந்து சத்தமாக வேண்டுறாரு. அது கேட்க நல்லா இருக்குது. நின்று அமைதியாக அதை கவனித்து கேட்கும் போது சூப்பராக இருக்குது. இந்த கோயிலில் இது ஒரு ஸ்பெஷல். இனி மாதம் பிரதோஷத்துக்கு இங்கே வரணுன்ற மாதிரி மனசில் தோணுது. ஸோ நல்லாயிருக்கு இந்த கோவிலில். அர்ச்சனையில் உடச்சி தேங்காய் சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சாமி கும்பிட்டோம், பாய். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிரியேட்டர் பிரியா டாக்ஸ் vlog மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், see you.